ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே இந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னாச்சுன்னா, இந்த பொண்ணு பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு பர்சன் இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. உண்மையாவே அந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த வீடியோல இருக்கிற பர்சன் கேரளா கோழிக்கோட சேர்ந்த தீபக்ன்றவர். தீபக் அப்படி டச் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய ஃபேஸ்ல எந்த ஒரு பேனிக் ரியாக்ஷனும் இல்லாம சைலண்டா ஸ்மைலி ஃபேஸோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்குது. அப்போ எல்லாரும் இறங்குறதுக்காக மாத்தி மாத்தி மோதிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தீபக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட இந்த பொண்ணு வாண்டடா அவர் பக்கத்துல போயிட்டு அவருடைய எல்போ இவங்க மேல டச் ஆகுற மாதிரி நின்னு இருக்காங்க. தீபக்கோடைய லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கேப் இருந்திருக்கு. பட் அந்த பொண்ணு அங்க நிக்காம வேணும்னே தீபக் பக்கத்துல நின்னு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் அவங்க நினைச்சது நடக்கும். இந்த பொண்ணு ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்காங்க. சோ அதனால அவங்க எதிர்பார்த்த வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அவங்க போடுற வீடியோஸ்க்கு வரல. சோ அதனால இப்படி ஒரு சீப்பான வீடியோவை ஷூட் பண்ணி ஃபேமஸ் ஆகலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஃபேக் வீடியோவால இப்போ தீபக் உயிரோட இந்த உலகத்துல நம்ம கூட இல்ல. இந்த மாதிரியான பர்சன்ஸால இதுக்கப்புறம் உண்மையாவே ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா கூட எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்பாங்க போல. சோ இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.